கோவையில் கொழுக்கட்டை திருவிழா. விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு கோவை மாவட்டம் தடாகம் சாலையில் இயங்கி வரும் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வளாகத்தில் கொழுக்கட்டை திருவிழா நடைபெற்றது. அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி தலைமை செயல் அதிகாரி சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது சமையல் கலை திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் மாணவர்கள் பங்கேற்று பல்வேறு வகையான கொழுக்கட்டைகளை நவீன காலத்திற்கு ஏற்றாற்போல் சிறப்பாக தயார் செய்து பார்வைக்கு வைத்தனர். நிகழ்ச்சியில் ரேடிசன் ப்ளூ எக்ஸிகியூட்டிவ் செஃப் பால்வின் சந்தர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் செய்த இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, வாழைப்பழம் கொழுக்கட்டை, பலாப்பழம் கொழுக்கட்டை உள்ளிட்ட பல்வேறு வகையான கொழுக்கட்டைகளை பார்வையிட்டு மாணவர்கள் கொழுக்கட்டைகள் தயாரித்த விதம் மற்றும் சுவை, அவர்களின் சிறந்த வெளிப்பாடு ஆகியவற்றை கேட்டறிந்து மதிப்பெண்கள் வழங்கினார். பின்னர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தார். இதுகுறித்து கூறுகையில், அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. கல்லூரி சிஇஓ மாணவர்களை நன்றாக வழிநடத்தி மாணவர்களுக்கு பல வெளிநாடுகளில் பணி நியமனம் பெற்றுத் தருகிறார். எனவே அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மேலும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மிக சிறப்பாக கொழுக்கட்டைகளை ஏற்பாடு செய்துள்ளனர். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இந்நிகழ்ச்சியில் கோவை அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஏஓ புவனேஸ்வரி, HOD கார்த்திகேசவன், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். Good afternoon. இந்த அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் விநாயகர் சதுர்த்திக்கான செலிப்ரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது மற்ற காலேஜை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா செலிப்ரேஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம கலினரி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒன் டைப் ஆஃப் காம்படிஷன், ஒன் டைப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுடைய லைஃப் கரியர் வந்து சேஞ்ச் ஆகும். மெயினாக நம்ம இண்டஸ்ட்ரியோட நிறைய கொலாபரேஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் ரேடிசன் ப்ளூ. ஸோ நம்ம பாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸாகவே நம்ம கூட டைப்ஸில் இருக்காங்க. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ட்ரைனிங்கில் இருக்காங்க. இப்போ டில் நவ் சீனியர்ஸ் 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே ட்ரைனிங்கில் இருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸும் அங்கே இருக்காங்க. மெயினாக இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்த உடனே இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம ரெகுலராக ரேடிசன் ப்ளூவில் நம்ம கூட்டு போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ், ஒவ்வொரு செஃப், எக்ஸிக்யூட்டிவ் செஃப்ஸ், F&B மேனேஜர் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நம்ம அவங்கள மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கும். நம்ம படிக்கும் போது என்ன மாதிரியான கோர்ஸ்க்கு வந்திருக்கோம், ஸோ அதை படித்தா எங்கே போகலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோனே அந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் தான். இதை விட இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸிக்யூட்டிவ் செஃப்லாம் நம்ம இங்கே இப்போ ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது மெயினாக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க பண்ண ஃபுட்டை நம்ம சார் டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா அவரை கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஆனால் அவர் அந்த ரேடிசன் ப்ளூவோட பேக் போன். இப்போ 5 crores நம்ம கோயம்புத்தூரில் பர் மந்த் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே மெயினாக ஃபுட்டு தான். அந்த ஃபுட்டு டேஸ்ட்டாக இருந்தால் தான் கஸ்டமர்ஸ் கெஸ்ட் உள்ளே வருவாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாமே ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அந்த எக்ஸிக்யூட்டிவ் செஃப் இன்னைக்கு உங்களுடைய ஃபுட்டை டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய கொழுக்கட்டை இது எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொசீஜர்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா அது உங்களுக்கு இப்போ தெரியாது. நீங்கள் உள்ளே போய் ட்ரைனிங் பண்ணும் போது அவருடைய கேபினில் அவரை பார்க்குறதுக்கே அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசுறதுக்கே அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஆஃப்டர் அது உங்கள் ஃபுட்டை அவர் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணணும். தூக்கி விசிறி அடிச்சிருவாங்க. ஸோ அப்போ அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் சேலரி. அந்த லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் இந்த 23 இயர்ஸில் மேக்ஸிமம் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு 50% ஆஃப் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர்ஸ் தான் இன்னைக்கு இப்போ கோயம்புத்தூர்லேயே செட்டில் ஆகி இருக்காங்க. அதே தான் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில். இன்னைக்கு நீங்கள் படித்து முடிச்சுட்டு நாளைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே வேணாலும் போகலாம். ஸோ இன்னும் நம்ம செஃப் சாரை ஒரு நாள் நம்ம ஒரு ப்ரோக்ராம்க்கு இன்வைட் பண்ணலாம். ஸோ அவங்க உங்களுக்கு ஒரு கலினரி கிளாஸஸ் எடுக்க சொல்லலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.